அடிக்க சொல்றாருல இவரு இப்படி பேசுறவரு அப்ப அடிக்க சொன்னது உண்மைதானே. அவன் ஓடுறான் உள்ள போயிட்டு 53 நிமிஷம் அந்த பார் கவுன்சில்ல இயல்பா இருக்கிறான். அங்க போறான், இங்க வரான், அவரை பாக்குறான், இவரை பாக்குறான், உட்கார்றான், பேப்பர் படிக்கிறான், எழுதுறான், நல்லா ஆரோக்கியமா இருக்கிறான். உடனே ஆம்புலன்ஸ் ஏத்திட்டு போறாங்க, போய் அங்க டியூப் வைக்கிறாங்க, கழுத்துல பேடு போடுறாங்க. உடனே முக்கியமான தலைவர்கள் எல்லாம் போன் பண்ணி வர சொல்றாங்க. எல்லாம் பாக்குறாங்க. 10 நாள் ஹாஸ்பிட்டல்ல. எவ்வளவு பெரிய நாடகம் பாரு. 20 செகண்ட் 20 நொடிகள் கூட என் வண்டி அங்கே நிற்கவில்லை. என் கார் கண்ணாடி திறக்கப்படவில்லை. என் வண்டியிலிருந்து யாரும் இறங்கவே இல்லை. கும்பல் கூடினார்கள், ஓடினார்கள். அப்படியே என் கார் கடந்து விட்டது. அந்த தனியார் தொலைக்காட்சி வெளியிட்ட வீடியோவை பார்த்த பிறகுதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே நமக்கு தெரியும். அந்த தனியார் தொலைக்காட்சியில காட்டின வீடியோவுக்கு 35வது நிமிஷத்துல அண்ணாமலை ட்வீட். உடனே எச் ராஜா, அப்புறம் நயினார் நாகேந்திரன், அப்புறம் கஸ்தூரி, வானதி சீனிவாசன், இவங்கெல்லாம் யார்? அவ்வளவு பேரும் சங்கிகள். 20 செகண்ட் 20 நொடிகள் கூட என் வண்டி அங்கே நிற்கவில்லை. என் கார் கண்ணாடி திறக்கப்படவில்லை. என் வண்டியிலிருந்து யாரும் இறங்கவே இல்லை. கும்பல் கூடினார்கள், ஓடினார்கள். அப்படியே என் கார் கடந்து விட்டது. அந்த தனியார் தொலைக்காட்சி வெளியிட்ட வீடியோவை பார்த்த பிறகுதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே நமக்கு தெரியும். ஒரு 100 வீடியோ போட்டிருப்பாங்க. 20 பேர் உள்ள பூந்து பார் கவுன்சிலுக்குள்ள கொடூரமா தாக்கினார்கள். அவர் இப்ப உயிர் போற நிலையில படுத்து கிடக்கிறாரு. 15 நாள் ஹாஸ்பிட்டல்ல கிடக்கிறார். இப்படி ஒண்ணும் இல்ல, ஆனா ஹாஸ்பிட்டல்ல போய் இப்படி படுத்து நாடகம் ஆடுறாங்கிறத சொல்றதுக்காக நான் என்ன சொன்னேன், 4 தட்டு தட்டினாங்க, ஒழுங்கா கூட அடிக்கல, ஆனா அவன் போய் படுத்து கிடக்கிறான். இதான் அது கண்டென்ட், அதனுடைய பொருள். திருமாவளவன் பாரு வன்முறையை தூண்டுகிறார். இப்ப அடிக்க சொல்றாருல இவரு இப்படி பேசுறவரு அப்ப அடிக்க சொன்னது உண்மைதானே அப்படின்னு ரெண்டையும் காரலேட் பண்றாங்க. இப்ப வீடியோ கிடைச்சிருக்கு, ஃபுட்டேஜ். அவங்க பேசின வாய்ஸ் எல்லாம் மியூட் பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க. உள்ள என்ன பேசுறாங்க சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சு போகுது. 30 நொடிகள்ல அவன் ஓடுறான் உள்ள போயிட்டு 53 நிமிஷம் அந்த பார் கவுன்சில்ல இயல்பா இருக்கிறான். அங்க போறான், இங்க வரான், அவரை பாக்குறான், இவரை பாக்குறான், உட்கார்றான், பேப்பர் படிக்கிறான், எழுதுறான், நல்லா ஆரோக்கியமா இருக்கிறான். போலீஸ் வாப்பான்னு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போறாங்க. ஸ்டேஷன் போட்டும் பொத்துரு கீழே வந்துட்டான். உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க கத்துறாங்க. உடனே ஆம்புலன்ஸ் ஏத்திட்டு போறாங்க, போய் அங்க டியூப் வைக்கிறாங்க, கழுத்துல பேடு போடுறாங்க. உடனே முக்கியமான தலைவர்கள் எல்லாம் போன் பண்ணி வர சொல்றாங்க. எல்லாம் பாக்குறாங்க. 10 நாள் ஹாஸ்பிட்டல்ல. எவ்வளவு பெரிய நாடகம் பாரு. இதனுடைய நோக்கம் என்ன? அந்த தனியார் தொலைக்காட்சியில காட்டின வீடியோவுக்கு அடுத்து 35வது நிமிஷத்துல அண்ணாமலை ட்வீட். உடனே எச் ராஜா, அப்புறம் நயினார் நாகேந்திரன், அப்புறம் கஸ்தூரி, வானதி சீனிவாசன், இவங்கெல்லாம் யார்? அவ்வளவு பேரும் சங்கிகள்.